Hi dear students, welcome to A to Career Check YouTube channel. Paramedical counseling வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி கவர்மெண்ட் காலேஜில் சீட் வேணும் அப்படின்னு எய்ம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அப்டேட் ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்காம இருந்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை கேர் எடுத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க. இது என்ன அப்டேட் அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் சீட், அதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்குது. எக்ஸாம்பிள், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு நர்சிங்க்கு சீட் கிடைக்குது. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் டேட், அதாவது இறுதி நாள் அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கோர்ஸ்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்றதுக்கு இதுதான் ஒரு ஃபைனல் டேட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அட்மிஷன் போடுறதுக்கும் டிஸ்கண்டினியூ பண்றதுக்கும் இதுதான் ஃபைனல் டேட் அப்படின்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க அந்த கோர்ஸ்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து இடைநிறுத்தம் பண்ணணும் அப்படின்னா நீங்க 1 lakh ஃபைன் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியும் ஜாயின் பண்ண போறவும் அந்த சிச்சுவேஷன் என்விரான்மெண்டல் எப்படி இருக்குதுன்னு கரெக்டாக என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். நமக்கு அடாப்ட் ஆகுதா, கவர்மெண்ட் காலேஜுடைய சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் எல்லாமே அப்சர்வ் பண்ண ஒரு ஸ்டூடெண்டால மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜில் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதை கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடுறீங்க, ஒரு 2 month 3 monthக்கு முன்னாடியே அந்த கட் ஆஃப் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டேட்டுக்கு மேலே நீங்கள் அந்த கோர்ஸ்ல இருந்து டிஸ்கண்டினியூ, அதாவது இடைநிறுத்தம் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னா, உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 lakh rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது கவர்மெண்ட் ரூலாகவே இருக்குது. எந்த கோர்ட்லேயும் நீங்கள் கேஸ் போட முடியாது. அவங்க ஆல்ரெடி டிஸ்க்ளைமராகவே கவர்மெண்டே கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கு பேர் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு. இது நம்ம ப்ராஸ்பெக்டாஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. துணை மருத்துவம் சார்ந்த இளங்கலை பட்டப்படிப்பில் எந்த ஒரு பாடப்பிரிவிலும் அரசு கல்லூரிகளில் இடஒதுக்கீடு பெற்ற மாணவர் அல்லனா மாணவிகள் அப்படிப்பில் இருந்து அரசால் நிர்ணயிக்கப்பட்ட இறுதி நாளுக்குள் கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் இடைநிறுத்தம் கேட்டா, அதாவது இந்த டிஸ்கண்டினியூ பண்ணணும்னு கேட்டா அபராத தொகையாக 1 lakh rupees பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் செக்காக பே பண்ணணும். பே பண்ணால் மட்டும்தான் உங்களால் டிஸ்கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் இஷ்டத்துக்கு ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வெளியே வர முடியாது. அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணால் சார்ஜஸ் இல்லை. பட் அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா 1 lakh rupees நீங்கள் ஃபைன் கட்டணும். ஸோ என் விருப்பம் தான், கட் ஆஃப் அதிகமாக இருக்குது, நான் நினச்சா கவர்மெண்ட் காலேஜ் எடுப்பேன், நினச்சா கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து வருவேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மைண்ட் செட்டோட இருந்தீங்க அப்படின்னா அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த டேட்டுக்குள்ளாடி தான் நீங்கள் என்ன வேணால் பண்ண முடியும். அந்த டேட்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று ஃபைன் கட்டி வெளியே வரணும், இல்லைன்னா 4 years முடிகிற வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் படித்து தான் ஆகணும். இந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.